நம்ம இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக மசால் வடை அதுக்கப்புறம் கேசரி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். 1-2 கடலைப்பருப்பு முழுசாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம கோதுமை ரவை கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கணும் தொட்டு பார்க்கும்போது. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பருப்பையும் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு பருப்பு மட்டும் இந்த மாதிரி முழுசாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 4-5 பூண்டு பற்கள் இதெல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இது எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிடுங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துருக்க உப்பு மசாலா எல்லாமே எல்லா பகுதியிலையும் பட்டு வரணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. கையில் நல்லா டைட்டாக பிடிச்சி இது போல் உருட்டிட்டு கையில் வச்சு வடை ஷேப்க்கு தட்டிட்டு ஓரங்கள் கொஞ்சம் எந்தல் முந்தல் இருந்ததுன்னா லேசாக தட்டிட்டு சமப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இது எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம வடை ஷேப்க்கு தட்டிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க வடையை உள்ளே சேர்த்துருங்க. ஒரு டைமில் எத்தனை வடை சேர்க்க முடியுமோ அத்தனை வடை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கரண்டி வச்சு 2வது பக்கம் திருப்பி விடுங்க. நம்ம வடையை உள்ளே சேர்த்ததும் கரண்டி வச்சு திருப்பக்கூடாது, சில டைம் உடையறக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் ஒரே கலரில் வெந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பு லேசாக அடங்கி வரும். அப்போது வடை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா மொறுமொறுவாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ வடை ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு நல்லாவே அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் வெந்து வரும். நீங்களே பாருங்கள், நல்ல மொறுமொறுவான மசால் வடை டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக தயார் பண்ணியிருக்கோம். இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் வடை செஞ்சு எடுத்துகிட்டு ஒரு உரமாக வச்சுருங்க. இப்போ வடை தயாராகிருச்சு. அடுத்து நம்ம சாஃப்டான கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே கிளாஸ் இல்லைன்னா கப்பில் தான் மற்ற எல்லா பொருட்களும் அளந்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். வறுத்த ரவை யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு யூஸ் பண்ணும்போது தான் அந்த ரெசிபி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு முந்திரி பருப்பு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஓரளவு வறுபடும் போதே நம்ம இது கூட கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கணும், அதாவது உலர் திராட்சை. நீங்கள் இது சேர்க்காம கூட பண்ணலாம். தேவையான அளவுக்கு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா பலூன் போல் உப்பி வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுபட்டதுக்கப்புறமா
முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ரெண்டையுமே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. நம்ம கடைசியாக இதை வந்து கேசரியோட சேர்த்துக்கலாம். மாற்றி வச்சுட்டு இதில் இந்த கடாயில் இருக்க எண்ணெய் இருக்குல்ல, அதுலேருந்து பாதி எண்ணெயை மட்டும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த எண்ணெயில் தான் தண்ணி சேர்க்க போகிறோம். இவ்வளோ எண்ணெயில் நம்ம தண்ணி சேர்த்தோம்னா கண்டிப்பாக தண்ணி வந்து வெளியில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எண்ணெயை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பாதி எண்ணெயை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ இது கூட அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூட கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கேசரி பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா குங்குமப்பூவை கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல கலர் கொடுக்கும். தேவையான அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க ரவை இருக்குல்ல, அதை சேர்க்கணும். ஒரு சைடு ரவையை சேர்த்துக்கிட்டே ஒரு சைடு கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது போல் பண்ணும்போது கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் வரும். எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துட்டே இருங்க. இப்போவே ரவை நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பாதி எண்ணெயை தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பபிள்ஸ் வருது. இந்தளவு கேசரி பக்குவம் வரும்போது நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு ரவைக்கு 1.25 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகம் தித்திப்பாக வேணும்னா 1.5 கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அமுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 2-3 ஏலக்காயை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துருங்க. நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி தண்ணியாக தெரியும். வேக வைக்கும்போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேசரி வந்து சூப்பராக தயாராகிருச்சு. அளவுகள் மாறாமல் நான் வீடியோவில் சொல்லியிருக்க போல் அப்படியே செஞ்சு பாருங்கள். நீங்களும் பர்ஃபெக்டான கேசரி செய்ய முடியும். கடைசியாக இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி கிஷ்மிஸ், அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சுட சுட சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மசால் வடை அதுக்கப்புறமா கேசரி ரெண்டுமே சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் சொல்லியிருக்க மெத்தடில் ஆசிட்டிஸ் அப்படியே செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். அதே மாதிரி பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். வெளியில் நல்ல மொறுமொறுவாக உள்ள நல்லா சாஃப்டாக அப்படியே கடைகளில் கிடைக்கிற போல் இருக்குது இந்த வடை. அதே மாதிரி கேசரி வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். நீங்களே பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.